வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது மை டைனி செம்பாயோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இதை நீங்கள் பார்க்கலாமா வேண்டாமான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கைஸ் இன்னும் 400 பேர் தான் இருக்கீங்க. 400 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம 1K போயிடலாம். நான் 1K போன நினச்சிக்கடா வரக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதோட பிளாட் பார்த்துடலாம். பிளாட்டுன்னு பார்த்திங்கன்னா சிம்பிளான பிளாட்டு தான், ஓகேவா. ஒரு கம்பெனியில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற 4 பேரோட வாழ்க்கை தான் நண்பா இதோட கதை. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெயின் கப்பிள்ஸ் பற்றி தான். ஃபஸ்ட்டு இவங்களை காட்டும் போது ஒரு கோவர்க்கராக தான் காட்டுவாங்க. அப்புறமேட்டு தான் அவங்க பழக அந்த ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். அந்த கேரக்டர் டெப்த்லாம் இதில் நீங்கள் பார்க்க முடியாது, ஓகேவா. ஏன்னா இது ஒரு சைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரி. அந்த வேலையிலையுமே அண்டு பர்சனல் லைஃப்பில் அங்கே என்னென்னலாம் நடக்குது தான் இது காட்டுவாங்க. அப்படி காட்டுறது தப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த கேரக்டர் டெப்த் இல்லாமல் அந்த பேக் ஸ்டோரிலாம் எதுவுமே இல்லாமல் அந்த கதையை அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க மட்டும்தான் நம்ம அங்கே பார்க்கணும். அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து கடைசி எபிசோடு வரைக்கும் உங்களை ஃபன்னாகவே தான் கொண்டு போயிருப்பாங்க. கதை போர் அடிக்காமல் எந்த இடத்துலையுமே என்னடா அது மந்தமாக போகுது அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து கடைசி எபிசோடு வரைக்குமே உங்களை ஃபன்னாகவே தான் கொண்டு போயிருப்பாங்க. காமெடி பண்ணணுமேலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. வேலையில் ப்ளஸ் அந்த பர்சனல் லைஃப்பில் என்னென்ன நடக்குதுன்னு அப்படியே காட்டுறதையே அப்படியே ஃபன்னாகவே கொண்டு போயிருப்பாங்க. காமெடி அங்கே பண்ணணுமேலாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அப்புறம் இதில் நீங்கள் கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் பார்க்க முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு சைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரி, ஓகேவா. அந்த வாழ்க்கையை அப்படியே காட்டுவாங்க நீட்டாக. நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணணும், ஓகேவா. ஜஸ்ட் என்ஜாய் இட், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்புறம் நான் முக்கியமாக பேசி ஆகணும் இதோட சைட் கேரக்டர்ஸ் தான். நீங்கள் ஒரு சைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரி பார்த்துட்டிங்கனாலே சைட் கேரக்டர்ஸ்னு கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. அப்படி இந்த கதையில் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க, ஓகேவா. அந்த மேனேஜர் கூட வர அந்த பொண்ணு, அப்புறம் கடைசி 2 எபிசோடில் வர சில சைட் கேரக்டர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த சைட் கேரக்டர்ஸ்னால தான் இந்த கதையே நல்லா போகும். அப்புறம் நிறைய பேர் இதை ஒரு ராம்காம் சீரீஸ்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. இது ராம்காம் சீரீஸ் கிடையாது. இது ஒரு சைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரி. அப்பப்போ தான் அந்த ராம்காம் அந்த எலமெண்ட்டை உள்ளே கொண்டு வந்திருப்பாங்களே தவிர்த்து மற்றபடி இது ஒரு சைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரி தான். நான் இப்போ எல்லாம் பெரிய பெரிய சீரீஸாக பார்த்துன்னு இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன சீரீஸ் ஃபன்னாக போகணுன்னா நீங்கள் அது கண்டிப்பாக இதை போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அப்புறமா நான் இது தமிழ் டப்பில் தான் பார்த்தேன். நான் இப்போயே சொல்லிட்டேன். தமிழ் டப்பில் தரமாக பண்ணியிருக்காங்க தமிழ் டப். காமெடி எல்லாமே பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மற்ற சீரீஸ்லாம் நான் எப்போவுமே இது மாதிரி சொல்ல மாட்டேன், நீங்கள் போய் தமிழ் டப்பில் போய் பாருங்கள் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் இதை நீங்கள் போய் கண்டிப்பாக தமிழ் டப்பில் தான் பார்க்கணும். தமிழ் டப்பை மட்டும் மிஸ் பண்ணுறாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். டெலிகிராமில் பார்க்காம கிரன்ச்ரோலில் பார்த்தா நல்லாயிருக்கும். நான் சொன்னால் மட்டும் போய் பார்த்துட்டு போகிறீங்க. சொல்ல வேண்டியது என் கடமை, நான் சொல்லிட்டேன். ஓகே கைஸ், பார்க்கலாமான்னு வேணாமா நான் சொன்னது வச்சு நீங்களே பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னும் 400 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நம்ம 1K போக. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், உங்களை நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பீஸ்.